Hi friends, welcome to my channel SSC with Kishore. ஸோ இப்போ என்னன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவம்பர் 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடியறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும் முடியுது. ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்சியில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஸ்லாட்டை வந்து நீங்களே சூஸ் பண்ணலாம். எக்ஸாம் டேட்டு, அப்புறம் ஸ்லாட்டு, அப்புறம் வந்து எக்ஸாம் சிட்டி மூணுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா எக்ஸாம் டேட் சிட்டி சென்டர்லாம் வந்து லைவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து காமிச்சிட்ருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லாட் வந்து அவங்களே புக் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஸ்லாட் போடுறாங்களோ அதில் தான் வந்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டு சிட்டி எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து புதுசாக வந்து இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் தான். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எந்த எக்ஸாமுமே கிடையாது. ஈவன் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வேஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு எப்போ ஸ்லாட் புக் பண்ணுறாங்களோ அந்த ஸ்லாட்டில் தான் அவங்க எந்த எக்ஸாம் சென்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் நீங்கள் போய் எழுத முடியும். அது வந்து லாங்காக கூட இருக்கலாம். இப்போ நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய நேட்டிவ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னைக்கு இருக்கிறவங்களாம் நான் மதுரை போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் இருக்கிறவங்களாம் சென்னை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நியர்பை 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் எஸ்எஸ்சியில் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்தது வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது, ரொம்பவும் அட்வான்டேஜாகவும் இருக்குது. நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை வரவேற்கிறாங்க. ஏன்னா இப்போ என்னதான் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கஷ்டப்பட்டு படித்தாலும் அவங்க வைக்கிற எக்ஸாம் ஸ்லாட்டில் நமக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும், நமக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒர்க் இருக்கும், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் அவங்களுக்கு லீவ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எக்ஸாம் ஸ்லாட்டை வந்து சூஸ் பண்ணி டைமு கூட நீங்களே சூஸ் பண்ணலாம். சிட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இனிஷியலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது 3 எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 3 சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சிட்டி ப்ரிஃபரன்ஸ் தான் இப்போ இதில் இருக்கும். இந்த 3த்தில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது. அதே மாதிரி 12th நவம்பர்லேருந்து 30th நவம்பருக்குள்ளே எந்த டேட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் டேட்டு சிட்டி இதெல்லாம் சூஸ் பண்ணுற டேட் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 days ஆயிடுச்சு. இப்போவே வந்து நிறைய ஸ்லாட் வந்து புக் ஆகிடுச்சு. நிறைய நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போயிட்டு இப்போ சிட்டி அந்த ஸ்லாட் புக் பண்ணிங்க, அந்த டேட்டில் புக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்லாட் வந்து ஃபுல்லுன்னு காமிக்கும். அப்படி ஃபுல்லுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் இல்லைன்னா தான் நீங்கள் அதில் புக் பண்ண முடியாது. வேறு டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு நியர்பை இருக்கிற சிட்டியும் வந்து நிறைய கிடைக்காததுக்கு சான்ஸ் இப்போ நிறைய இருக்குது. ஏன்னா விட்ட 2 நாள்லேயே விட்ட ஃபஸ்ட் டேவே வந்து எல்லாருமே வந்து புக் பண்ணிட்டாங்க. நானே வந்து பார்த்தேன், எனக்கே வந்து நான் ப்ரிஃபர் பண்ண சிட்டி வந்து எனக்கு கிடைக்கல, ஸ்லாட்டுமே கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து இன்னுமே லேட் பண்ணாதீங்க. ஸோ 12th நவம்பர் வரைக்குமே டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஸ்லாட்டை வந்து சீக்கிரமாக புக் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி எடுக்விட்டி தானே இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. எடுக்விட்டி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நிறையா வந்து அதாவது சிஜிஎல் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது சிஜிஎலுக்கு வந்து ஆன்சர் ஸ்கீம் விட்டுட்டாங்க. ஆன்சர் ஸ்கீம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும், அவங்களுடைய ஆன்சர் கீ இருக்கும். அதை வச்சு வந்து ரா ஸ்கோர் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு இன்னும் டயர் 1 வந்து ரிசல்ட் வரல. இப்போ வந்து சிஹெச்எஸ்எலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் அண்ட் ஸ்லாட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எம்டிஎஸ் கொடுக்குவாங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் சிஹெச்எஸ்எலுக்கு விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேபி இதை சிஜிஎலுக்கும் கொண்டு வரலாம், எம்டிஎஸ்க்கும் கொண்டு வரலாம். இதே மாதிரி டெல்லி போலீஸ், சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப் அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் கூட கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இப்போது கரண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓக்கான அட்மிட் கார்டு வந்து வரப்போகுது, ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்ஐசி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் வந்து முடிஞ்சு ப்ரிலிம்ஸு. ஸோ மெயின்ஸ் வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்சூரன்ஸும் இந்த வருஷம் வந்து எல்லாமே முடிஞ்சு. ஓரியன்டல், அப்புறம் நியூ இந்தியா அஷூரன்ஸ், அப்புறம் நேஷனல் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி எல்லா எக்ஸாமே முடிஞ்சு. இப்போ பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி மட்டும்தான். இந்த வருஷம் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி கம்பேர் பண்ணும்போது பெண்டிங் எக்ஸாம் என்ன பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், டெல்லி போலீஸ், எஸ்ஐ கான்ஸ்டபிள் அது மட்டும்தான் இருக்குது. கிரவுண்ட் டியூட்டி போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இப்போதைக்கு அப்டேட் இல்லை. எஸ்எஸ்சி வெப்சைட்டில்
அந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மட்டும் இப்போ எக்ஸாம் டேட்டும் ஸ்லாட்டும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்லாட்டில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அது உங்கள் கன்வீனியன்ட்டாக நீங்கள் எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் ஷிஃப்ட் வேணுமா, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வேணுமா, ஈவினிங் ஷிஃப்ட் வேணுமா, 3 ஷிஃப்ட் இருக்குது. டேட்டும் வந்து அந்த 12th to 30th நவம்பருக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்லாட் வந்து புக் ஆயிரும். ஸோ அந்த ஸ்லாட்டில் மட்டும் தான் நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத முடியும். மறுபடியும் வந்து ஸ்லாட் வந்து மாற்ற முடியுமான்றது எனக்கு தெரியல. இப்போதைக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து எதுவும் கொடுக்கல. இப்போதைக்கு அந்த ஸ்லாட்டை வந்து புக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிஹெச்எஸ்எல்லுமே நிறைய போஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி ஸ்கில் ஆப்ரேட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்குமே வந்து சிஹெச்எஸ்எல் போஸ்ட்டில் தான் வரும். நீங்கள் வந்து இது வந்து ஹையர் செகண்ட் லெவல் போஸ்ட்டு அப்படின்னா சேலரியில் கம்மியாக இருக்கலாம் நினைக்காதீங்க. இதுலேயுமே சேலரி வந்து நிறைய தான். level 5 போஸ்ட்டு தான் இதுவுமே. level 2 level 5 2 போஸ்ட் இருக்குது இதில். level 5னா வந்து உங்களுக்கு பேசிக்கே வந்து 35,500 வரும். அதோட வந்து நீங்கள் டிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னாண்டு வந்து எப்படி ஒரு 50K கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இது இப்போதைக்கு வந்து பேசிக் பே வந்து ரொம்ப அதிகம் தான். level 5 போஸ்ட் தான். அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்லாட் புக் பண்ணுறதுல எப்படி பண்ணணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதில் போய்ட்டு அந்த இயர் 2025 இயர் போட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே வரும். அதில் போய்ட்டு சிஹெச்எஸ்எல்லே அதிலே வந்து செலக்ட் எக்ஸாம் டேட் சிட்டி ஸ்லாட் அப்படின்னு வரும். ஸோ அது உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா டவுட் இருந்தாக்கா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.